Hello student, welcome to SwimMax. Today நம்ம பார்க்க போகிற டாபிக் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.3 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் 1.2 வரை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இன்னும் அது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க சம்குள்ளே போகலாம். Exercise 1.3 first sum, fill in the blanks. First question பாருங்க. If அருள்மொழி saves ₹12 per day, then she saves ₹10 in 30 days. அதாவது அருள்மொழி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு நாளைக்கு ₹12 வந்து சேவ் பண்ணுறாங்க. அப்போது என்ன கேட்டிருக்காங்க, தென் சி சேவ்ஸ் 30 days. 30 days அவங்க எவ்வளோ சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டால் என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற 2 நம்பரையுமே மல்டிப்ளை பண்ணிடுங்க. டே கொடுத்துட்டு டோட்டல் கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். மல்டிப்ளை பண்ணலாமா? 12 into 30 is equal to ஃபஸ்ட்டு 3 மட்டும் வச்சு மல்டிப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த 0 வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? 3 மல்டிப்ளை பண்ணலாமா? 3 2s are 6, 3 1s are 3. ஃபைனலாக இந்த 0வை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, அருள்மொழி அப்படிங்கிறவங்க வந்து 30 daysல ₹360 வந்து சேவ் பண்ணுவாங்களாம். ஓகேவா? ஆன்சர் வந்து எழுதிக்கலாமா? ஆன்சர் ₹360. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் எ பர்சன் ஏ earns ₹1800 in 12 days, then he earns does in a day. என்ன கேட்டிருக்காங்க, ஏங்கிற ஒரு பர்சன் வந்து ₹1800 வந்து இன் 12 daysல ஏர்ன் பண்ணுறாங்களாம். ஓகேவா? எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க? 1800 வந்து 12 daysல ஏர்ன் பண்ணுறாங்களாம். அப்போது he earns does in a day. அப்போது ஒரு நாளைக்கு அவங்களால எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, டே வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? பாருங்கள், டேஸ் வந்து கொடுத்துட்டு டோட்டல் கேட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். இங்கே வந்து டோட்டல் டேஸ் வந்து கொடுத்துட்டாங்க, அந்த டே கேட்குறாங்க. என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். சைடில் எழுதிக்கோங்க, அப்போ தான் மறக்காது. ஒரு ஹிண்டு மாதிரி எழுதிக்கோங்க. டேஸ் வந்து டேஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து டோட்டல் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அப்படி டோட்டல் வந்து கேட்குறாங்க, ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. டோட்டல் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டோட்டல் வந்து கொடுத்துட்டு டேஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டேஸ் கேட்டாங்க அப்படின்னா டிவைட் பண்ணணும். ஓகேவா? இதுதான். டேஸ் கொடுத்துட்டு டோட்டல் கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ணுங்கள், டோட்டல் கொடுத்துட்டு இந்த டே கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், இதை டிவைட் பண்ணணும். பண்ணிடலாமா? கொடுத்துருக்க 2 நம்பரையும் 1800 வந்து அதுவை 12ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 1800. ஓகேவா? இப்போ பாருங்கள், 1 12s are 12. சாரி, 1 12s are 12. 8ல் 2 மைனஸ் பண்ண என்ன வரும், 6 வரும். அகெயின் ஒரு 0வை நம்ம கீழே கொண்டு வருவோம். அப்படி தானே? கீழே கொண்டு வந்தாச்சு. பாருங்கள், 60. இப்போ 12 டேபிள் வந்து எனக்கு தெரியும். 12 5s are 60 வரும். ஓகேவா? டேபிள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. எனக்கு வந்து டேபிள் தெரியும், ஸோ நான் சீக்கிரமாக போட்டுட்டேன். நீங்கள் டேபிள் நல்லா படிச்சுக்கோங்க. அண்டு இது கேன்சல் பண்ணிடலாம். அப்படி தானே? 0 வரும். இந்த ஒரு 0 இருக்குது, இது என்ன பண்ணிக்கலாம், அப்படி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து என்னது, செகண்ட் சம்முக்கு ₹150. அப்போ ஒரு நாளைக்கு அவங்க வந்து ஆன்சர் எழுதிக்கோங்க. ஆன்சர் ₹150. அப்போது ஒரு நாளைக்கு வந்து அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களாம், ₹150 வந்து ஏர்ன் பண்ணுவாங்களாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள். 45 டிவைட் ப்ராக்கெட்டில் இருக்குது 7 + 8 - 2 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம எந்த ரூலை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பிட் மேத்ஸ் ரூல்னு ஒரு ரூல் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணி இந்த சம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ சொல்லிடுறேன். பிட் மேத்ஸ் அப்படின்னா பி வந்து எதை மென்ஷன் பண்ணோன்னா ப்ராக்கெட்டை மென்ஷன் பண்ணோம். ஐங்கிறது இண்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கொஸ்டினில் வந்து ஆஃப் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் வந்து வரும். இது வந்து நீங்கள் ஹையர் ஸ்டடியில் படிப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டினா டிவிஷன், எம் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன்,
ஏனா ஆட், அதாவது அடிஷனை சொல்லுவாங்க. எஸ்னா நம்ம சப்ராக்ஷன். ஓகேவா? அப்போது நம்ம பிட்மாஸ் ரூல் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா அதை ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக்கெட் அப்படி தானே இருக்குது. பின்னா என்னது ப்ராக்கெட். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டை தான் இதில் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐ வந்து மேக்ஸிமம் இப்போ வராது உங்களுக்கு. டியை பாருங்கள், டினா என்னது டிவிஷன். அப்போது செகண்ட் வந்து நம்ம டிவைடு அதுதான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். தேர்டு பாருங்கள் மல்டிப்ளிகேஷன். தேர்டு வந்து மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்ணணும். அண்டு மல்டிப்ளிகேஷன் வந்து இதில் இல்லை, இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சால்வ் பண்ணணும். ஃபோர்த்தாக வந்து அடிஷன், அதாவது ஆடு ப்ளஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை சால்வ் பண்ணணும். அண்டு ஃபைனலாக மைனஸ். ஓகேவா? இந்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா இந்த பிட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் நம்ம சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட் எடுத்துக்கலாமா? 7 + 8 ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 8 + 7 என்ன வரும்? 15 வரும். அப்படி தானே? இந்த 45 எழுதிக்கலாம். டிவைட் 15 -2. செகண்ட் என்ன பண்ணணும்? டிவைடு. இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். அப்படி தானே? இப்போ 45ல் 15 டிவைட் பண்ணிடலாமா? என்ன வரும்? 3 15 45. அப்படி தானே? 15 டேபிள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? 3 15s are 45 வரும். இங்கே 0 வந்துடும். அப்போ ஆன்சர் 3 வரும். இங்கே மைனஸ் இந்த 2. ஃபைனலாக மைனஸ் தான். ஓகேவா? 3 - 2 வரும் 1. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? இந்த சம்முக்கு ஆன்சர் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம்மு ட்ரூ ஆர் ஃபால்ஸு. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 3 + 9 × 8 = 96. 96 தான் வருமானு சொல்லி நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதுவுமே சேம் பிட்மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ணணும். பிட்மாஸ்னு எழுதிக்கோங்க. அப்போ தான் எதுக்கு அடுத்து எதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் மறக்காமல் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தானே? ப்ராக்கெட் இருக்குதா இங்கே? இல்லை. நெக்ஸ்ட்டு டிவிஷன் இருக்கான்னு பாருங்கள். டிவிஷனே இல்லை. மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். இந்த 3 போட்டுக்கலாமா? 3 + 9 8s are என்ன வரும்? 72 = இந்த 96 போட்டுக்கோங்க. தென் பாருங்கள் என்ன பண்ணணும்? அடிஷன் இருக்குதா? இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 75 = 96. இது ரெண்டு ஈக்குவல் டுவா? இல்லை. அப்படி தானே? நாட் ஈக்குவல் டு. ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து நமக்கு ஃபால்ஸ். ஆன்சர் வந்து கரெக்டாக வரல. அப்படி தானே? ஃபால்ஸ். ஓகேவா? செகண்ட் சம் பாருங்கள். 7 × 20 - 4 = 136. பாருங்கள், ஃபஸ்ட்டு பிட்மாஸ் ரூல் என்ன வரும்? ப்ராக்கெட் வரும். ப்ராக்கெட் இல்லை. அண்டு இண்டிசஸ் வந்து இப்போ தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிவைடு இல்லை. அடுத்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்படி தானே? அப்போ மல்டிப்ளிகேஷனாக இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 2 வச்சு 7 மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 14 வரும். அண்டு லாஸ்ட்டாக அந்த 0 ஆட் பண்ணிக்கோங்க. மைனஸ் இந்த 4 = 136. 140லேருந்து 4 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 136 = 136. ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு ட்ரூவாக வருது. அப்படி தானே? அப்போ செகண்ட் சம்முக்கு ஆன்சர் வந்து என்னது? ட்ரூ. = தானே? பாருங்கள், சேமாக வந்திருக்கு. தேர்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு வாங்க தேர்ட் சம் பார்ப்போம். 40 + 56 - 6 / 2 = 45. பாருங்கள், பிட்மாஸ் ரூல் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? 40 + 56 - 6 50 வரும். டிவைட் 2 = 45. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். அடுத்து என்னது? அடிஷன் தான். கரெக்ட். டிவைடு இருக்குது தானே இதில்? பாருங்கள், டிவைடு பிட்மாஸ் ரூலில் செகண்ட் வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் நம்மளுக்கு இந்த சம்மில் இருக்குது. ஸோ டிவைட் பண்ணிடலாமா? 40 + 50 / 2 என்ன வரும்? சைடில் பண்ணலாமா? 52. 2 2s are 4 வரும். அகெயின் 5ல் 4 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 வரும். அகெயின் இந்த 0 நம்ம கீழே கொண்டு வருவோம். பாருங்கள், 2 5s are என்னது? 10. ஆன்சர் 0. ஓகேவா? ஆன்சர் என்னது? 25. 50 / 2 ஆன்சர் 25 = 45. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 65 வரும். ஓகேவா? ஆட் பண்ணி பாருங்கள். 40 25 5 4 + 2 6. இது ரெண்டு ஈக்குவலாக வந்துருக்குதா? இல்லை. அப்படி தானே? நாட் ஈக்குவல்ட்டாக வந்திருக்கு. ஸோ இது ராங், ஃபால்ஸ்.
நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள். கொஸ்டின் ரீட் பண்ணலாமா? The number of people who visited the public library for the past 5 months were 1,200, 2,000, 2,450, 3,060 and 3,200 respectively. How many people visited the library in the last 5 months? என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை சொல்லிடுறேன். அதாவது ஒரு கடந்த 5 மந்த்ஸ், லாஸ்ட்டு 5 மந்த்ஸாக வந்து ஒரு லைப்ரரிக்கு இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து விசிட் பண்ணியிருக்காங்களாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த ஹவு மெனி பீப்புள் வந்து இந்த லாஸ்ட்டு 5 மந்த்ஸ் வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹவு மெனின்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க நம்பரை ஆட் பண்ணிடணும். டோட்டல் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஹவு மெனினா கொடுத்துருக்குற இந்த 5 நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஆட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு 1,200, அடுத்து 2,000, நெக்ஸ்ட்டு 2,450, 3,060 அண்டு ஃபைனலாக 3,200 ஆட் பண்ணிடலாமா? 0, 5 + 6 11 வரும், 1 பேலன்ஸ் 1, 4 + 2 6, 6 + 1 7, 7 + 2 9, 3 + 3 6, 6 + 2 8, 8 + 2 10, 10 + 1 11. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆன்சர். லாஸ்ட்டு 5 மந்த்ஸாக டோட்டல் பீப்புளோட வேல்யூ வந்து என்னது, 11,910 பீப்புள் வந்து வந்திருக்காங்க. ஓகேவா? பீப்புள்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இவ்வளோ இருக்காங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் பீப்புள்னு கூட போட்டுக்காங்க. நம்பர் ஆஃப் பீப்புள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் சம்மோட ஆன்சர் வந்து கொடுத்துருக்குற இந்த 5 நம்பர்ஸுமே நம்ம ஆட் பண்ணிட்டா போதும். ஹவு மணினா என்னென்னு அர்த்தம்னா டோட்டல் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகேவா? அந்த கொடுத்துருக்குற 5 நம்பர்ஸுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? என்ன கிடச்சிருக்கு? நம்பர் ஆஃப் பீப்புள் 11,910 பீப்புள்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க 5 மந்த்ஸாக. ஓகேவா? இதுதான் தேர்ட் சம்மோட ஆன்சர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு எக்ஸசைஸ் 1.3ல் வந்து பார்த்துருக்கோம். இந்த சம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.